கூட்டத்தில் இருக்கும்போது மனிதர்கள் வந்து ரொம்ப வன்முறை மிக்கவர்களாக மாறிடுறாங்க. ஒருத்தன் வந்து சிக்கிட்டானா அவனை போட்டு கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் அடிப்பாங்க. எதுக்கு என்ன, ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக அவன் என்ன தப்பு பண்ணான், ஏன் அவனை அடிக்கிறோம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தா எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாப் மென்டாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாப் மென்டாலிட்டி இது வந்து க்ரௌட் மென்டாலிட்டி, ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு நிறைய பெயர்களில் நம்ம அழைக்கலாம். இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து உருவாகுது? நம்ம வந்து கூட்டமாக இருக்கும்போது செய்யக்கூடிய இந்த அநீதிகளை தனியாக இருக்கும்போது நம்ம செய்ய மாட்டோம். கூட்டமாக சேர்ந்து கும்பலாக போய் எல்லாரையும் போட்டு அடி நடிக்கிற அந்த செயல் இருக்குல்ல, இல்லை யாரையாவது ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக பெண்கள் மேலே நடக்கக்கூடிய அப்யூஸ் இருக்குல்ல, அதாவது தேர் திருவிழா இல்லை ஏதாவது ஒரு ஊர்வலம், கும்பமேளா மாதிரியான இடங்களில் மனுஷங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப தீவிரமாக மோசமான சீண்டல்களில் ஈடுபடுறவங்களா, அப்யூசஸ் ஈடுபடக்கூடியவங்களா மாறிடுறாங்க. இது எப்படி வந்து நடக்குது? மனுஷங்க வந்து எப்படி இந்த மாதிரியான மனநிலை வந்து இவங்களுக்கு எப்படி உருவாகுது அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னா இப்படி கூட்டத்தில் புகுந்து ஏதோ ஒரு மோசமான காரியங்கள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இல்லை கூட்டமாக சேர்ந்து செய்யக்கூடியவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க தான், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு தெரியும். இருந்தாலும் எப்படி இவங்களால கூட்டமாக இருக்கும்போது ரொம்ப மோசமாக நடந்துக்க முடிகிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இதை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. 1895 குஸ்தாவ் லெபான் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர், அவர் வந்து த க்ரௌட் எ ஸ்டடி ஆஃப் பாப்புலர் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இது வந்து எழுதி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த நூல் வந்து பொருத்தமான ஒன்றா இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த நூலில் பேசப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த க்ரௌட் மென்டாலிட்டியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும், எப்படி வந்து நம்ம க்ரௌடில் இருக்கும்போது ரொம்ப கெட்டவங்களாக இருக்கிறோம், அதே சமயம் தனியாக இருக்கும்போது நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடையை வந்து தரக்கூடிய ஒரு நூலாக அந்த நூல் வந்து இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த க்ரௌட் மென்டாலிட்டி பற்றி தான் பேச போகிறோம். எந்த க்ரௌட் மென்டாலிட்டி எப்படிப்பட்டது, இது வந்து எப்படி நம்மளை பாதிக்குது, இன்றைக்கி சோஷியல் மீடியா மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த க்ரௌட் மென்டாலிட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக பரப்ப முடியுது. ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை வந்து ரொம்ப ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிட முடியுது. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மா கதிஷா, இது நீயே ஒளி பாட்காஸ்ட். சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு க்ரௌட் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனி மனிதர்களோட ஒரு கூட்டம் தான் க்ரௌட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த க்ரௌடு வந்து ஒரு கலெக்டிவ் மைண்ட் இருக்கும் அப்படின்றாரு. க்ரௌடில் வந்து பல மூளைகள் கிடையாது, ஒரு க்ரௌடில் ஒரு மூளை தான் இருக்கும் அப்படின்னு இந்த குஸ்டாவ் லெபான் சொல்கிறாரு. அதாவது எல்லாருமா சேர்ந்து ஒரே விஷயத்தை சிந்திப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரே எமோஷனில் இருப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி முடியும் அப்படின்னா, தனி மனிதர்களாக இருக்கும்போது நம்ம வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங் வச்சு ரேஷ்னலாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம், பகுத்தறிந்து பார்ப்போம். இதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இதை செய்யலாமா கூடாதா, இதை செய்கிறது அறமா இல்லையா அப்படின்னலாம் நம்ம யோசித்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் கூட்டமாக இருக்கும்போது இந்த பகுத்தறிகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உணர்ச்சி வயப்பட்டவங்களாக இருப்போம். நம்ம உணர்ச்சி தான் நம்மளை செலுத்தக்கூடிய ஒரு டூலாக இருக்கும். நம்ம மூளையை வந்து அதுதான் முடிவெடுக்க தூண்டும். அப்போ உணர்ச்சி இன்ஸ்டிங்க்ட் அடிப்படையில் தான் நம்ம அங்கே வந்து செயல்படுவோம். இதுதான் க்ரௌட் மென்டாலிட்டியோட அடிப்படை. அதாவது நம்ம வந்து சாதாரண நேரத்தில் தனி மனிதனாக இருக்கும்போது பகுத்தறிகிற அந்த ஆற்றலோடு இருப்போம். ஆனால் ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக மாறும்போது அங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சி இருக்குல்ல, எல்லாருமா சேர்ந்து உருவாக்கக்கூடிய உணர்ச்சியின் வேகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சிடறோம். இப்படி தான் வந்து கலவரங்கள் வந்து தொடர்ச்சியாக பல 100 ஆண்டுகளாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து கலவரத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்களும் எதிர்த்து வீட்டில் இருக்க பசங்களும் ஒரு
ரொம்ப வயதில் மூத்தவர்களும் கூட ஈடுபடுறாங்க. எப்படி வந்து இவங்களால ஒரு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க முடியுது, எப்படி வந்து இவங்க பிற மனிதர்களை வந்து அடித்து கொள்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா, இது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உருவாகக்கூடிய ஒரு செயல்பாடு தான். அந்த நேரத்தில் தன்னை மறந்துருப்போம். அப்படியே உணர்ச்சி வயப்பட்டு எப்படியாவது அந்த இதை கோபத்தை வெளிப்படுத்திடணும், எப்படியாவது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற வெறியோடு இருப்போம். நம்ம அந்த வெறி தான் அப்படியே எல்லாருக்கும் பரவக்கூடியதாக இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனைனா. இன்னொன்று அனானிமிட்டி. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து யாருன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு வந்து அங்கே எந்த பெயரும் கிடையாது, உங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாதுங்கும்போது அது வந்து உங்களுக்கு உரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து குறைக்குது. நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இல்லை. அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கள் மட்டும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ எல்லோரும் ஒரு கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதில் ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப தைரியமாக எதை வேணாலும் செய்ய தயாராகிடுறோம். ப்ளஸ் நம்ம வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 10,000 பேர் சேர்ந்து ஒரு கலவரத்தில் ஈடுபடும் போது 10,000 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே. ஸோ அதனால் இயற்கையாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இதில் சிக்கிக்க மாட்டோம், அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் நமக்கு வந்துடுது. ஸோ நம்ம என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களாக மாறிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப தொற்றக்கூடிய உணர்ச்சிகள் கொண்ட விஷயமா இருக்கும். இந்த க்ரௌடாக இருக்கும்போது, ஒரு க்ரௌடு வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுங்க, மொத்த க்ரௌடும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தோனி வந்து களத்தில் இறங்குறாரு, இன்னும் 2 பால் தான் விளையாட போகிறாரு. அப்போ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு போட்டாங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு குஷியாக இருக்குது. அப்படி என்ஜாய் பண்ணுறோம். அப்படி உடம்பெல்லாம் புல் எரிக்குது. எல்லாருக்கும் அது இருக்கும். ஹோல் ஸ்டேடியத்தில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த தோனி என்ட்ரி அப்போ நமக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு தோனியே பிடிக்கலனாலும் அங்கே வந்து தோனி மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு வந்துடும். ஒரு பயங்கர ஹாப்பினஸ் வந்து சொல்லும். ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த க்ரௌட் மென்டாலிட்டி, அந்த க்ரௌட் மைண்ட் இருக்குல்ல, அந்த கலெக்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இயற்கையாகவே உங்களுக்கு வந்து அங்கே வந்து உணர்ச்சி வயப்பட்டு நீங்களும் கத்த ஆரம்பிப்பீங்க, நீங்களும் கைத்தட்ட ஆரம்பிப்பீங்க, நீங்களும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் கான்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது தொற்றக்கூடிய உணர்ச்சிகளை கொண்டது தான் இந்த க்ரௌடு. அப்போது இது ரொம்ப ஈஸியாக பரவிடும். இது வந்து சந்தோஷமாக, இப்போ தோனி என்ட்ரிக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா, இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தினரோ இல்லை சாதியினரோ இல்லை குழுவினருக்கோ எதிராக ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே கேட்டிருக்கக்கூடிய அந்த மொத்த க்ரௌடுக்குமான மனநிலை என்னவா இருக்கும், அவங்க வந்து நான் ஒரு கலவரத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ அவங்கள வந்து ஈஸியாக வெறுப்பை தூண்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்க, அது கோபமாக பரவிடும் மொத்த கூட்டத்துக்கும். அப்போ அவங்க மொத்த பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே மாதிரியாக செயல்பட ஆரம்பிப்பாங்க, ஒரே மாதிரியான தாக்குதல்களில் ஈடுபடுவாங்க, ஒரே மாதிரியான கிரைம்ஸ் வந்து அங்கே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு குஸ்தாஃப் Le Bon சொல்கிறாரு. அப்போது இந்த எமோஷன் இருக்குல்ல, அது வந்து அந்த பகுத்தறிவக்கூடிய ஆற்றலை வந்து குறைச்சிருது. நம்ம வந்து பகுத்தறியக்கூடிய ஆற்றல் தான் மனுஷனோட முக்கியமான கண்ட்ரோலிங் பவர்னு வச்சுக்கலாம் நம்மளை. ஏன்னா நம்ம வந்து இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது தவறு, இது தவறு இல்லை, இது அறமற்றது, இது நீதி, இது அநீதி அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு திறன் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. நாம் வந்து அந்த திறனை இழந்து என்ன ஆகிறோம் அப்படின்னா எமோஷனல் ஆயிரும். ஃபுல்லாக எல்லாத்தையும் எமோஷனலாகவே ஒன்று அணுக ஆரம்பிக்கிறதுன்றது இருக்குல்ல. அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வந்து எதையும் செய்ய கூடியவர்களாக மாற்றிடுது. நம்ம எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம், எப்படி வேணாலும் பேச தயாராக இருக்கோம், எப்படி வேணாலும் வன்முறைகளில் ஈடுபட தயாராக இருக்கோம், வெறுப்பை காட்ட தயாராக இருக்கோம் அப்படின்னு நம்மளை மாற்றுது. அதனால தான் குஸ்தா வந்து ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார். என்னென்னா, 2 விதமான கூட்டங்கள் இருக்குது. க்ரௌடு, ஒரு க்ரௌடு எப்படின்னா நல்ல விஷயங்களுக்காக கூடுறவங்க. இப்போ ஒரு வெள்ளம் வருது, வெள்ள நிவாரணத்துக்காக கூட்டுறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெள்ள நிவாரணத்துக்கு கூட்டுற, ஒரு பக்கம் இப்போ ஏதோ ஒரு குழந்தைகள் படிப்புக்காக கல்விக்காக
அநீதி திரட்டலாம் அப்படின்னு கூடக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு 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 நல்லெண்ண அடிப்படையில் கூடக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் உணர்ச்சிகள் அடிப்படையில் திரளக்கூடியவங்க, அதாவது மதம், சாதி, மொழி, இனம், இந்த மாதிரியான ஒரு குழுவாக திரளக்கூடியவங்க. இப்போ இது மூலமாக ஒரு 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று, உங்கள் உணர்ச்சிகளை தூண்டலாம். இன்னொன்று, அந்த குழுவுக்கு எதிர்குழுவை உருவாக்கி அவங்க மேலே வெறுப்பை தூண்ட முடியும். இப்போ இந்த 2 உணர்ச்சிகள் இருக்குல்ல, பற்று, வெறுப்பு, இந்த 2 உணர்ச்சிகளையும் உங்களை தூண்டி ஈஸியாக உங்களை நினச்சதெல்லாம் செய்ய வைக்க முடியும் அப்படின்னு குஸ்தாஃப் வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போது இங்கே மறுபடியும் அதே தான், உணர்ச்சி வெர்சஸ் ரீசனிங். நம்ம வந்து உணர்ச்சிகள் அடிப்படையில் ஒரு குழுவுக்குள்ளே இருக்கோமா, இல்லை பகுத்தறிவு அடிப்படையில் இருக்கக்கூடிய குழுவுக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி எதிர்வினையாற்றுறோம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த உணர்ச்சிகள் தூண்டுறதில் முக்கியமான எமோஷனாக இருக்கக்கூடியது எதுன்னா பயம். இந்த பயத்தை வச்சு தான் க்ரௌடை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு குஸ்டாவ் சொல்கிறார். எப்படின்னா, உங்களை இப்போ வந்து ஒரு மதத்தவர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இன்னொரு மதத்தவரை காட்டி அவங்களால உங்களுக்கு ஆபத்து, அதனால் அவங்கள வந்து நம்மெல்லாம் விரட்டி அடிக்கணும், வெறுக்கணும் அப்படின்னு ஒரு மத ரீதியான பிளவை வந்து உருவாக்குறது, இல்லை சாதி ரீதியான பிளவை உருவாக்குறது, இல்லை பிராந்திய ரீதியான பிளவுகளை உருவாக்குறது. இந்த பயத்தின் மூலமாக நீங்கள் வந்து நினச்சதெல்லாம் செய்ய முடியும். இந்த பயத்தின் மூலமாக நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சுக்க முடியும், அவங்கள எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு குஸ்தாவ் சொல்கிறாரு. இதுக்கு வந்து 2 விஷயங்கள் பயன்படுது. ஒன்று வந்து காட்சி, இன்னொன்று குறியீடு. நம்ம வந்து காட்சிகள் அடிப்படையில், குறியீடுகள் அடிப்படையில் தான் இந்த பயத்தை வந்து பரப்புவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து முக்கியமான ஒரு டூலாக இருக்கிறது வந்து ஒரு தலைவர். இந்த தலைவர் தான் வந்து ஒரு க்ரௌடை வந்து நினச்ச மாதிரியெல்லாம் ஆட்டுவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஹிட்லர் எடுத்துக்கோங்க. ஹிட்லர் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்தோட மிக மோசமான படுகொலையை நிகழ்த்துறாரு. ஆனால் அதை எதிர்த்து ஏன் ஜெர்மனியில் யாருமே முன் வரல? ஏன்னா ஒரு பெரிய க்ரௌடை வந்து அந்த ஆள் மேனிப்புலேட் பண்ணிடுறான். வெறுப்பின் அடிப்படையில் அவங்கள எல்லாரையும் வெறுப்பை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறான். வெறுப்பு தான் அவனுக்கான அடிப்படையான டூலாக இருக்குது. பயம்தான் அவனுக்கு டூலாக இருக்குது. யூதர்கள் மேலே பயத்தை உருவாக்குறான். இவங்கெல்லாம் நம்முடைய வேலை வாய்ப்பை பறிச்சிருவாங்க, இவங்கெல்லாம் நம்முடைய சொத்துக்களை பறிச்சிருவாங்க, இவங்க நம்ம நிலத்தை பறிச்சிருவாங்கன்னு யூதர்கள் மேலே வெறுப்பை உண்டாக்கி அவன் அந்த படுகொலைகளை நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த க்ரௌடு வந்து அக்செப்ட் பண்ணி ஆரம்பிக்குது. ஸோ இந்த தலைவர் அப்படிங்கிற க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற தலைவர் வந்து எப்போவுமே பொய்யான வதந்திகளை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி அதன் மூலமாக ஒரு கடுமையான வெறுப்பை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெறுப்பின் வழியாக தான் நினச்சது எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க. இதுதான் இந்த தலைமையில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த க்ரௌடை வந்து இவங்க தான், இந்த தலைவர்கள் தான். இந்த தலைவர்கள் வந்து மிக மிக ஸ்ட்ராங்கானவங்க, டிசைசிவானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் வந்து இவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களோட நம்ம நிறைய ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்க வந்து பொய்யான பயத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. பொய்யான பயத்தை உருவாக்கி அதன் மூலமாக வெறுப்பை வந்து தொடர்ச்சியாக விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெறுப்பின் வழியாக, பயத்தின் வழியாக ஒரு ஸ்ட்ராங்கான மேனிப்புலேஷன் வந்து செய்வாங்க. மேனிப்புலேஷன் செஞ்சு நம்மளை வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக அவங்களால தேர்தல்களில் ஜெயிக்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். தேர்தல் வெற்றி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகத்தில் இது இப்படி தான் இருக்க முடியும். சர்வாதிகாரம் கிடையாது ஹிட்லர் காலம் மாதிரி. இப்போ அது ஒரு ஜனநாயகத்தில் இதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்கொண்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைவர் அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இவங்க வந்து திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி இந்த க்ரௌடை வந்து நம்ப வைப்பாங்கன்றாங்க. ஆரம்பத்தில் க்ரௌடு வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாமெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம்,
நம்ம வந்து நம்முடைய உரிமைகளை இழந்து விட்டோம், நமக்கு அது ஆயிடுச்சு இதாகிடுச்சின்னு திரும்ப திரும்ப சொல்லி 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 நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் க்ரௌட் அதை நம்ப ஆரம்பிக்கும் போது ஈஸியாக மேனிப்புலேஷன் நடந்துடும். ஸோ இப்படி தான் இந்த குஸ்டாவ் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான க்ரௌடை வந்து எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் மேனிப்புலேட் ஆகுறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, குறிப்பாக அவர் சொல்கிற அந்த எமோஷன் வெர்சஸ் லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல, அது வந்து தான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த மேனிப்புலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தலைவர்கள் வந்து ஐடிவிங் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு இதுக்குன்னே தனியாக வதந்தி பரப்புறதுக்குன்னே பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து காசு கொடுத்து வாங்கி அந்த நிறுவனங்கள் மூலிமா வதந்தி பரப்புகிறாங்க, நியூஸ் சேனல் வழியாக வதந்திகள் பரப்புகிறாங்க. அதன் மூலமாக இந்த மாஸ் மேனிப்புலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது. ஹெர்ட் மென்டாலிட்டி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக உருவாகுது. ஸோ மக்களும் வந்து சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி அதை ரொம்ப ஈஸியாக மாற்றிடுச்சு. யூடியூப்பில் ஒரு விஷயத்தை ஈஸியாக பரப்ப முடியுது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு வேற ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி நம்மளை திசை திருப்ப முடியுது. அதாவது கும்பமேளெல்லாம் அத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அதை விட்டுட்டு இந்தியாவே வந்து யாரோ ஒரு பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒருத்தன் வந்து ஆபாசமாக பேசினான் அப்படின்னு அதை நோக்கி நம்மளை திருப்ப முடியுதுல்ல. இது வந்து க்ரௌடு அப்படிங்கிற அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்களால செய்ய முடியுது. ஏன்னா மனுஷங்க வந்து இது வந்து ரொம்ப கண்டேஜியஸாக இருக்குது. நம்ம ஃபோக்கஸை வந்து அப்படியே அழகாக திருப்பி விட்டுற முடியுது அவங்களால. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக இதுக்கெல்லாம் பலியாகிடக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக இதுக்கு பலியாகிடும். எப்படின்னா இந்த சோஷியல் மீடியா ப்ரொபகேண்டா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இந்த ப்ரொபகேண்டா தான் இந்த க்ரௌட் சைக்காலஜியோட ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குது. ஈஸியாக சோஷியல் மீடியா வழியாக நம்மளை ஈஸியாக எந்த ப்ரொபகண்டாவையும் நம்ம மூளையில் ஈஸியாக திணிச்சிட முடியுது, இன்ஜெக்ட் பண்ணிட முடியுது. ஒரு சிரிஞ்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம மூளையில் ஒரு ஊசியை போட்டு சறுக்குன்னு டெய்லி எதையாவது ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்காங்கன்றது இருக்குல்ல. யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்றைக்கி வந்து அப்படி தான் ஆகிட்டோம். நம்ம மூளையில் குப்பையை வந்து வச்சு திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அந்த குப்பைகளோடைய தான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒன்று தான் நம்மளால் இன்றைக்கி பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் தினமும் ஒரு 10,000 இன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 10,000 இன்ஃபர்மேஷனும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் மென்டாலிட்டியை உருவாக்கக்கூடியதாக இருக்குது, ஹெர்ட் மென்டாலிட்டியை தூண்டக்கூடியதாக இருக்குது, நம்மளை வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் எவாலுவேட் பண்ண கற்றுக்கணும். இது வந்து சரியான இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக நமக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் இருப்பார், அவரே சொல்லியிருப்பார், இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு மனிதர் இருப்பார், நடிகர் இருப்பார், அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ப தேவையில்லை. எந்த இன்ஃபர்மேஷன் யார் சொல்லியிருந்தாலும், அது வந்து நானே சொல்லியிருந்தாலும் அது கரெக்ட் உண்மையானது தானா சரியானது தானான்னு பகுத்து ஆராயக்கூடிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக இந்த க்ரௌடாக நம்மளும் மாறி ஆட்டு மந்தையாக மாறிடும். ஸோ இந்த எவாலுவேஷன் செய்யக்கூடிய ஒரு திறனை வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரில. ஏஐ இமேஜை வச்சு நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியுது, ஏஐ டெக்ஸ்ட்டை வச்சு ஈஸியாக ஏமாத்திட முடியுது. அப்போது நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அங்கே நம்ம சார்ந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் சரியானது தானா அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கெல்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மாற்று கருத்துக்கள் வந்து எப்போவுமே நம்ம கவனம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஹெட் மென்டாலிட்டி எப்படின்னா, குதிரைக்கு 2 பக்கம் கடிவாளம் போட்ட மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம ஒரே பக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லா வகையான மாற்று பார்வைகளையும் நம்ம ஏற்றுக்க, அதை அனலைஸ் பண்ண, அதை ஓப்பன் மைண்டடாக பார்க்கறதுக்கான ஒரு மனநிலையை வச்சுக்கணும். மாற்று கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடியது தான். அது நமக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிக்காத கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக ஒன்று, இதில் முக்கியமானது லாஜிக் அண்ட் ரீசனிங் தான். இந்த க்ரௌட் மென்டாலிட்டிக்கு எதிராக நம்ம எப்போவுமே
தனி மனிதனா, சிந்திக்கக்கூடிய மனிதனா, சுய சிந்தனை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சுய சிந்தனை இருக்கக்கூடிய மனிதராக இருக்கணும்னு நினச்சோம்னா லாஜிக் அண்ட் ரீசனிங் எப்போவுமே இருக்கணும். எது நம்மை சுற்றி நடந்தாலும், எது நம்மிடம் வந்து சேர்ந்தாலும், எந்த செய்தியாக இருந்தாலும் அதை வந்து முழுமையாக ஆராயாமல் அதுக்கு எதிர்வினையாற்றக்கூடாது. நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக எதிர்வினையாற்றுறதுக்கான டூல்ஸ் வந்துருச்சு. வீடியோ போட்டுருவோம், ஸ்டேட்டஸ் போட்டுருவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதிர்வினையாற்றுறோம். அது வாட்ஸ்அப்பில் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதா கூட இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பகுத்தறிந்து ஆராய்ந்து இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த க்ரௌட் மென்டாலிட்டியிலேருந்து நம்மளை காக்க உதவும். ஸோ இந்த க்ரௌட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி பெருகி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அதுவும் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் கோயப்பல்ஸ் வச்சு ஹிட்லர் கஷ்டப்பட்டு பண்ண ப்ரொபகண்டாலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஐடிவிங்க வச்சு ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஒரு ஃபோட்டோ கார்டில் என்ன வேணாலும் செய்ய முடியுது. ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோவில் விஷக்கருத்துக்களை ஈஸியாக பரப்பிட முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த குஸ்தாஃப் லே பான் அப்படிங்கிறவர் எழுதின இந்த க்ரௌட் அப்படிங்கிற அந்த புக்கை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த குஸ்தாஃப் லே பான் அப்படிங்கிறவரே ஒரு வலதுசாரி தான். ஆனால் அவருடைய இந்த புத்தகம் வந்து இன்றைக்கி ஃபாசிசம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். சர்வாதிகாரம் பற்றி பேசுகிறோம். இந்த ப்ரொபகெண்டா, மாஸ் மென்டாலிட்டி, ஹெர்ட் மென்டாலிட்டி பற்றியெல்லாம் பேசக்கூடிய இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த புத்தகத்தை வந்து படித்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய செய்தி. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பழைய புக்கு, 1895 எழுதின புக்கு. ஸோ இதை படித்தே ஆகணும்னு இல்லை. பட் ஆனால் இந்த மாஸ் மென்டாலிட்டியிலேருந்து தங்களை வந்து ஓரளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எல்லாத்தையும் பகுத்தறிந்து பார்க்க கற்றுக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட நான் பேசணும்னு நினச்சது. நாளை மற்றும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.